வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியை அழகாக தொடங்க போகிறோம். இன்னையிலேருந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அழகாக ஒரு மணி நேர நிகழ்ச்சியாக இது வரப்போகுது. ஏன் கூட இருக்கிறது ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே குமரன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்யும் போது கொஞ்சம் தடங்கல்கள் வரும். ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சின்ன பிரச்சனையோடையே ஆரம்பிப்போம். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக அந்த வேலை எல்லாத்தையும் அழகாக நம்ம கைவசம் ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் கச்சிதமாக முடிப்போம். சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்னு எல்லாரும் வேற நம்ம பாராட்டுவாங்க. ஸோ அது மாதிரியான லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. என்னென்னா, அந்த தடைகள், தோல்விகள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவை. என்ன உங்களுக்கு அது மாதிரியான தடைகள்லாம் எந்த விஷயத்தில் வந்து அதை தாண்டி வந்திருக்கீங்க? இதான் முதல் கேள்வி. இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நான் என்னுடைய பதிலை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு அடிக்கடி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்படின்னா எதுக்கு முக்கியமாக வரும்னா, ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான விஷயத்தை கற்றுக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்த பிறகு நமக்கு கைவசமாகிடும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு புது சாஃப்ட்வேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புது சாஃப்ட்வேரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் கற்றுக்குவோம். டுட்டோரியல்ஸ் பார்ப்போம். யூடியூப்பில் ஏதாவது ஒரு டுட்டோரியல்ஸ் போய் பார்த்துட்டு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து நமக்கு கைவசமாகிடும். ஈஸியாக அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தடையாகவே இருந்துச்சு, சரியாக வரல, ஆனால் இப்போ வந்து நான் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளையாட முடியாது இல்லையா. கொஞ்சம் வாலிபால் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் அஷேம்டாகவே இருந்துச்சு. மற்றவங்க முன்னாடி இப்படி விளையாட தெரியாமல் வாலிபால் பிளேயர். அப்புறம் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா விளையாடுற, உன்னை விட இன்னும் ரொம்ப லேட்டாக வந்தவங்களாம் இன்னும் விளையாட தெரியாமல் இருக்காங்க, நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதே வந்து எனக்கு இன்னும் ஊக்குவிக்குது, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஓகே, நீங்கள் நிஷா? எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு மைக் பிடிச்சி பேசணும், ஸ்டேஜில் நின்று பேசணும்னா எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஸோ வந்துட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நானே வந்துட்டு என்னதான் அது ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் போனாலுமே அது ஏதோ பயத்தில் வந்து அப்படியே சொதப்பிடுவேன் அந்த பேசணுன்ற விஷயத்தையே. ஸோ சொதப்பி இப்போ ஓரளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தடங்கள்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ அது பண்ணுறதுக்கான இதுவாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து தடங்கல்களை தாண்டி நம்ம வந்து சாதனை செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? இப்போ உதாரணம் சொல்லிட்டோம், நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு, இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஈஸியாக அந்த வேலையை செய்கிறோம், மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு அதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். ஓகே, அதை நம்மளே சொல்லிட்டோம். ஓகே, அதனால இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தானே சொல்லணும். அப்படி சொல்லியாச்சு. ஆனால் இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி டேர்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் என் கூட இருக்கிறது ஆர்ஜே நிஷா அண்ட் ஆர்ஜே குமரன். கூடவே இன்னொருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க, டாக்டர் விசா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த தோல்வியிலேருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளை வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போகிறதுக்கான வழிகள் என்னென்ன, அந்த வழிகளில் நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல நம்ம அது பேர் என்ன, கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள். இப்பதான் என் வாழ்க்கையில் நான் அதை தொடரவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சின்ற வார்த்தையை நான் முகத்துல அந்த பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்ப சாரே சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கத்துக்கிறோம்னாலும் ஒரு நாள்லயே இல்லை 2 நாள்லயே கத்துக்க முடியாது. அப்படியே ஒரே நாள் கத்துக்கணும்னு நினைச்சாலும் அட் ஸ்ட்ரெச் நம்மளால 24 hours ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எவ்வளவு நேரம் முடியுமோ, ஒரு 5 minutes இருக்கலாம், 10 minutes இருக்கலாம், 15 minutes இருக்கலாம். அப்படியே போக அடுத்த நாள் ஒரு 5 minutes. அது வந்து அடுத்த நாள் உட்காரணும். நம்மளுக்கு உட்கார தாட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் பழகிடுச்சுன்னா அடுத்து வந்து அது நம்மளுக்கு ஒரு ரொட்டீனா மாறிடும். ஓகே, அது ரொட்டீனாக மாறவே அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறி நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு பொதுவாக அப்படி பட்டுன்னு சொல்லிட்டு போகிறத விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் வந்து பிளாக் ஆகுறதில்ல, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கள் நிஷா.
ஸோ கன்சிஸ்டன்சின்றது வந்து பார்த்தோன்னா அது செகண்டரி தான். ஸோ ப்ரைமரியாக என்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அதாவது ஐயோ நம்மளால இது பண்ண முடியாதோ அப்படின்றத நம்ம அந்த நெகட்டிவ் தாட் நம்மளுக்குள்ள வந்துருச்சுனாவே நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து வெளியே வந்துட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது பிரேக் ஆகிற அந்த சிச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் வேணும்ன்றீங்க. ஓகே, செமையாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த பாசிட்டிவ் திங்கிங் அண்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியன்றாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து வெற்றி பாதையில் போயிடலாம், தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கான வழி என்ன? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ஹேவ் அ வில் ன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும். வேர் தேர் இஸ் a will there is a way. அண்ட் நம்ம சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா 3 எனர்ஜி சொல்லுவாங்க, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இது 3 அதுலதான் ஃபர்ஸ்ட் வரதே வில் தான். வில் இருக்கணும், அது இருக்கணும். ஆமா, அத்தனைக்கும் எண்ணம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை செயல்படுத்துறதுக்கான இச்சா சக்தி முடிஞ்சிருச்சு, ஞான சக்தி வேணும், நாலேஜ் இருக்கணும். அண்ட் தென் கிரியா. நாலேஜும் ஆசை மட்டும் இருந்து நம்ம பெட் ரிடனா இருந்தா புண்ணியம் இல்லை, ஆக்ஷன்ல போடணும். அண்ட் எனி ஃபெயிலியர் இஸ் நெவர் அ ஃபெயிலியர். ஓகே, அது நம்ம ஃபெயிலியரா நினைச்சாதான் அது ஃபெயிலியர். ஸோ இப்போ நேயர்களுக்கு நம்ம சொல்றது வந்து 3 விஷயம் இப்போ மெயினாக சொல்றது ஆரம்பத்தில். ஒன்று கன்சிஸ்டன்சி இருக்கணும், இன்னொன்று பாசிட்டிவாக அதை வந்து அப்ரோச் பண்ணணும் எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும். அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு 3 விஷயம் என்னது, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. நாலேஜும் வேணும், நம்மளோட செயல்பாடுகளையும் அதை கொண்டு வரணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆசைப்படணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டோம்னா நல்லபடியாக நடக்கும்ன்றீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நம்ம நகர்ந்து போகக்கூடிய அந்த வழிக்கு உதவியாக இருக்கக்கூடியது என்னென்னன்றதெல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸோ இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே நிஷா பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸை நோக்கி நம்ம ஓடும்பொழுது நடுவில் வர ஃபெயிலியர்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மேம் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்லிடுங்க மேம். பாவம் மேம். ஆக்சுவலி இது வந்து ஒரு யூரோப்பியன் கான்செப்ட். நம்ம வந்து தமிழ் கல்ச்சர்ல இது மரபு, நம்ம ஜீன்ஸ்ல இது இருக்கு. ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன் சொல்லுவாங்க. ஓகே, பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect மாதிரியா? அது வந்து வேற கான்செப்ட். இது வந்து உங்க தமிழ்ல சொல்லணும்னா உங்க தமிழ் சார், உங்க தமிழ் இல்ல சார், உங்க தமிழ், நம்ம தமிழ். உங்க தமிழ்ல காக்கைக்கு தன் கொஞ்சு பொன் கொஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ எந்த தாயும் அவங்க நம்ம செய்யற வேலையை வந்து நம்ம பெருசா நினைக்கணும். வேலை இல்ல, எந்த ஒரு மதருமே அவங்க சில்ட்ரனை மட்டமா எடை போட மாட்டாங்க, ஹையர் லெவல்ல வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். நம்ம என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதை நம்மளே இன்னும் நெகட்டிவா நினைச்சு இருக்காம இது ஒரு அனுபவம் தான், அடுத்தது பாசிட்டிவா அதுல இருந்து எப்படி மீளலாம்னு யோசிச்சுட்டு போனோம்னா எப்பேற்பட்ட துயரத்துல இருந்து வெளில வந்து நம்ம பாசிட்டிவா லைஃபை மாத்திக்கலாம். ஓகே, ஸோ சொல்லுங்க குமரன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம பெரிய வேலையா பார்க்கணும். ஆமாம் சார், ஒரு சின்ன வேலையாக இருந்தாலுமே அது சின்ன வேலைன்னு நினச்சா அது நம்ம துவண்டு போயிடும். எதுவுமே பண்ணாமல் இது சின்ன வேலை தானே சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிடும். அதையும் ஒரு பெரிய வேலையை பண்ணோம்னா அதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு யூனிக்னஸ் நம்ம காட்டலாம். இதை நான் இன்னும் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் போல எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு பெரிய வேலை செய்ய போகிறோம், அந்த பெரிய வேலையை எப்படி அச்சீவ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன வேலையாக பிரேக் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா 10 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா 1/10, 2/10, 3/10 வரும். அப்போ 10/10 வர வரைக்கும் அந்த 10 குட்டி குட்டி வேலையை முடித்தோம்னா அந்த பெரிய வேலை முடியும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு இதை இன்னைக்கு பண்ணுறோம், இதை நாளைக்கு பண்ணுறோம், இதை நாளைக்கு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 10th டே நம்ம ஒரு பெரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம்ல, டெய்லி நீங்கள் 1 மணி நேரம் படிச்சிங்கன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாம், குட் சார். ஸோ அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க நிஷா, நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு? சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம பண்ற விஷயம் வந்துட்டு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்மளுக்கு வந்துட்டு தடைகளையும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க குறை சொல்றதுக்குன்னே இருப்பாங்க. என்ன நீ இந்த விஷயம் பண்ற அப்படி குறை சொல்லும் போது என்ன ஆகும்னா ஆப்வியஸா நம்மளுக்குள்ள ஐயோ நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு தாட் போகும். ஸோ அந்த கரெக்டா தப்பான்றத தாண்டி நீ பண்றது சரி, உன்னால முடியும், இது ஃபுல்லா கத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மியூசிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த மியூசிக்கை வந்துட்டு நான் ஃபுல்லா கத்துக்கணும். அதனால நடுவில் வந்துட்டு சொல்லுவாங்க மியூசிக் கத்து நீ என்ன இது
சினிமா இண்டஸ்ட்ரியில போக போறேன், நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்காம நம்ம நோக்கி போயிட்டு இருக்கணும் நம்மளோட. ஓகே, ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்குவாங்க, ஆனால் அதை வந்து மைண்டில் போட்டுக்காதீங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றியிட அந்த ரொம்ப பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பர், அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்காக. அண்ட் தோல்விகள் வர்றது சகஜம்தான், ஆனால் அந்த தோல்வியை வெற்றியோட படிக்கட்டுகளாக மாற்றுறது எப்படி அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க, இது விஐடி பண்பலையில் அறிவுமாயிரம் நிகழ்ச்சி. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ நம்ம ஃபெயில் அந்த ஃபெயிலுன்ற வேர்டு இருக்குதுல்ல, அந்த ஃபெயிலுன்ற வேர்டுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இப்போ நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கூட எடுத்தவொடனே பல்பை கண்டுபிடிச்சதில்ல, அவர் வந்து 100th டைம், அதாவது 1, 2, 1, 2, 3 அது மாதிரி 100வது தடவை தான் அவர் பல்பை வந்து முழுமையாக கண்டுபிடிச்சார், ஒரு மாதிரி செயல்படுற விதமாக. அதனால் வந்து நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயம் பண்ணி அதில் தோத்துட்டோடனே தோன்றிடாமல் கொஞ்சம் சின்ன ட்ரை, ஒரு லிட்டில் ட்ரை அப்படியே போக 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 சக்ஸஸாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது தோல்வியிலேருந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியதுக்கு அந்த ஒரு பயணத்துக்கான வழிகள் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிங்க குமரன். அண்டு ஒரு தடவை ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிடுச்சுனாலும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே இதான் நீங்கள் சொன்னீங்க, அது அந்த கன்சிஸ்டன்சின்றதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. சொல்லுங்கள் நிஷா. ஸோ மேம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் சொன்னோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் என் லைஃப்ல நடந்தது. நான் ஒரு புக் படித்தேன், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு. ஓகே, அந்த புக்ல வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஐ மீன் நம்ம பாசிட்டிவா நினைக்கிறோமோ நெகட்டிவா நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்றது வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த இது வந்துட்டு ட்ரெயின்ல போகும்போது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா போலி வித்துட்டு போனாரு. போலி வித்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த புக்கை படிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள போலி அங்க போய் ஒரு கொஞ்சம் தூரமா போயிட்டாரு. ஸோ அவர் வரதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப பெருசு, அந்த லாஸ்ட்டுக்கு போனா இந்த லாஸ்ட்டுக்கு வரணும். ஸோ வரதுக்கு ஆப்வியஸா சான்ஸே இல்லை. பட் நான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டது, நம்ம வந்துட்டு ஸ்டேஷன்ல இறங்குறதுக்குள்ள இந்த போலியை சாப்பிட்டுணும்டா, சாப்பிட்டுருவோம் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சிட்டேன். என் தம்பி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம் பாரு அப்படின்னா, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, அவர் போனவர் எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னான் என் தம்பி. அப்புறம் வந்துட்டு கரெக்டா ஒரு 1/2 an hour கழிச்சு போனவர் வந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாசிட்டிவா நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அது நடக்கும். ஓகே, ஸோ இது கோயின்சிடென்ஸா இல்லைனா அது நிஜமாவே அந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் நடந்த ஒரு விஷயமான்றதெல்லாம் அடுத்தது. நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் நம்மளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு காத்துட்ருக்கு. ஒரு தோல்வி எப்படி வந்து வெற்றியை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றதுக்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள் எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அறிவுமாயிரம் நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8 தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஆயிரம். இது விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. ஸோ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி சக்ஸஸ் நோக்கி போகலான்னு சொல்றது தான். கமான் நிஷா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு சொல்ல அந்த விஷயம் என்னன்னா, பொமோடோரோ டெக்னிக். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் 5 hours நான் அட் அ ஸ்ட்ரெச் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த 5 hours வந்துட்டு நீங்கள் எப்படி பிரேக் பண்ணோன்னா 30 minutes பிரேக் பண்ணோம். அந்த 30 minutesல 25 minutes அட் அ ஸ்ட்ரெச் படிச்சுட்டு மீதி 5 minutes பிரேக் எடுங்க. இது வந்துட்டு பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இட்டலியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக் ஆப்வியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வந்து அது மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பர்ட் சொன்ன இந்த பொமோடோரோ டெக்னிக் இருக்குல்ல, அதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதாவது உங்களை மாதிரி மாணவர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஹவுஸ் வைஃப் சார், இப்போ ஃபெஸ்டிவல் அப்ப க்ளீன் பண்றோம்ல, ஒரே நாள்ல க்ளீன் பண்ணி முடிக்காம நடுவுல டீ பிரேக் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஓகே, சோ இது கூட ஒரு நல்ல விஷயமா. இப்போ ஐடி ஜாப்ஸ்ல வேலை செய்யறவங்க வந்து ஒரே ப்ராஜெக்ட் வந்து ஒரே நாள்லயே முடிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகலாம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்.
சரி. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொமோடோர டெக்னிக் மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நம்ம லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த வெற்றி அப்படின்றது இந்த தோல்வியிலேருந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டாக்கும். ஸோ மேம் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அவென்யூ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த நேரத்தில் என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல, நிறைய வேலை இருக்குது அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாத வரைக்கும் அவங்க வந்து பழைய விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம், ஒரு சின்ன வீடியோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது பார்த்தேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ரயில்வே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு குரூப்பாக இருந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்து பக்கத்தில் வந்துச்சான். அதாவது இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும்ல அந்த சின்ன ட்ரெயின், அது இன்னொரு ட்ராக்ல வந்திருக்கு. வந்தோடனே அந்த ட்ராக்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட ஹாய் எப்படி இருக்க, எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னா இவரும் வந்து ஆமாம் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் கை குலுக்கிட்டு அப்படியே பேசிட்டு போயிருக்காங்க. அவர் அந்த போன பிறகு அவர் பார்த்தா நல்ல பெரிய ஆள் மாதிரி அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. யார் இவர் ஒன்றுகிட்ட வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு அந்த சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகிட்ட கேட்டிருக்காரு, பக்கத்தில் இருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இவரும் நானும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோட ரோல் நம்பருக்கு அடுத்த ரோல் நம்பர் தான் இவர். ஆனால் இப்போ அவர் வந்து நல்ல பெரிய ஆளாக டெவலப் ஆகிட்டு இந்த டோட்டலாக அந்த ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே போடுற ஒரு பெரிய பொசிஷனில் போய் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் கேட்டாராம், நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க, ஏன் நீயும் அதை மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா இவர் சொன்னாராம், அவர் புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார். அவருடைய மைண்டில் வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போகிறேன், இவ்வளோ தூரம் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மைண்டாக அந்த ஒரு வேலையை வந்து செஞ்சார். எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் போதும், என்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. அதனால் நான் இதுலேயே நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் தான் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறது. உங்களுக்கு லைஃப்பை லீட் பண்ணணுமா இல்லை அச்சீவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றதான் விஷயம். அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக பல விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக பல விஷயங்களை ட்ரை பண்ணணும். இந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு அப்படியே நின்றுடக்கூடாது. லைஃப்பை லீட் பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா தாராளமாக அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி அந்த வீடியோவில் நான் பார்த்தது. இதுவும் கூட நமக்கு இந்த தோல்வியிலேருந்து வெற்றிக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுக்கணும்னு சூப்பர் ஆனந்த் சார், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிஷா சொல்லுங்கள் சார். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு மட்டுமே சொல்கிறாங்களே தவிர நானாக இருக்கணும் அப்படின்றத யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஸோ நீங்கள் இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களே இருக்காங்க. ஸோ நீங்களா இருந்தீங்கன்னா சக்ஸஸ் வந்துட்டு தானா அவங்களை தேடி வரும்ன்றத நான் சொல்றேன். சூப்பர், அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்க உங்களை மாதிரி இருங்க, எதுக்கு அடுத்தவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இன்னொரு உதாரணமா சொல்லணும்னா என்னோட டீச்சர் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. அதாவது நீ வந்து ஒருத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ முதல்ல உன்னை வந்து நீ வந்து கொஞ்சம் தாழ்வான்னு நினைக்கிற, நீ உன்னை வந்து திட்டுறதுக்கு நீ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ ஒருத்தவங்கள கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால கம்பேரிசனே வேணாம், நீ வந்து தனித்துவமான யூனிக்கான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தான் முடியும் அப்படின்னு நம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறது. சொல்லுங்கள் குமரன். ஆனால் இது வந்து இப்போ நிஷா சொன்னது வந்து இன்ஸ்பிரேஷன்லேருந்து மாறுபட்டது. இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம வந்து இப்போ ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கட்டும், இல்லை நிறைய பெரிய பெரிய சாதிச்சவங்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம முன்மொழிந்து அவங்க பெருசாக சாதித்த மாதிரி அவங்க வழியில் இப்போ அவங்க சயின்டிஸ்ட்னா இப்போ நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி ஏதாவது பெருசாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து அவங்கள ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்க வழியில் போகிறது. இது வந்து டிஃப்ரெண்ட். நிஷா சொன்னது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதனால இதுவும் நம்ம ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இது போல் இன்னும் பல விஷயங்கள் பேச போகிறோம் அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில். இது விஐடி பண்பலை 90.8. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் இப்போ நிறைவு பகுதியில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோல்வியிலிருந்து வெற்றிக்கு எப்படி போகலாம், அதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு பல விஷயங்கள் பேசணும். ஆர்ஜே குமரன் நிறைய விஷயங்கள் சொன்னார், கன்சிஸ்டன்சிலேருந்து ஆரம்பித்தார். அப்புறம் வந்து நம்ம ஆர்ஜே நிஷா வேற ஒரு கொமாடோ டெக்னிக்கா அதை பற்றி சொன்னாங்க. அண்ட் மேம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நிறைவாக என்ன ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நம்ம வெற்றியை போயிட்டு அடையலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேம். நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வில் வேணும், ஆசை இருக்கணும். ஓகே. அண்ட் பிரைம் மோஸ்ட் இஸ் பிராக்டிக்கல் திங்கிங் வேணும் சார். ஓகே, அது இருந்ததா போதும். ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க குமரன்.
இப்போ நிஷா சொன்னாங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் எது நினைச்சாலும் அது நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நினைச்சா மட்டும் போதாது இல்லையா, அதான் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நான் எடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டெப் எடுத்துட்டேன், போக போக கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நிஷா. ஸோ நம்ம வந்து ஒரு இலக்கில் குறி வச்சுட்டோம்னா அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடணும். இந்த குதிரைலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் 2 கட்டிட்டு இருக்கோம்ல, ஸோ இது எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அந்த இலக்கை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ குறி வச்சா குறி வச்சு தப்பக்கூடாது, ஏற வேணும், கண்டிப்பா அந்த வெற்றி வேணும். ஓகே, ஸோ நல்ல ஒரு பஞ்ச் டைலாக்கோட இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். சொல்லுங்க குமரன், ஏதோ ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? நம்ம இந்த சக்ஸஸ்ன்ற ஜேர்னியில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு, லக். அந்த டேர்ம் வந்து சும்மா லக்குனா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு அது ஒரு சின்ன இப்போ நம்ம துவண்டு போவோம். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒன்றும் வேலைக்காகலன்ற போது அந்த லக் வந்து நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து தூக்கி விடுற மாதிரி ஒரு விஷயம். அது அதிர்ஷ்டம்னு மட்டும் சொல்லாமல் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு அது ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஒரு லக்குன்றது வந்து சயின்டிஃபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்லைனாலும் கூட நம்மள வந்து பாசிட்டிவிட்டியோட அப்படி மோட்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதான் நமக்கு நம்பிக்கை. சொல்லுங்க. பிரெத் இருக்க வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா. ஸோ பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நமக்கு பாசிபிளா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நம்ம நேயர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அண்ட் இது போல இன்னும் பல விஷயங்கள் அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வாரம் வந்து திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நான் உங்க ஆர்ஜே ஆனந்த், நான் உங்கள் ஆர்ஜே குமரன், நான் உங்க ஆர்ஜே நிஷா. And this is Dr. Visa. டாடா, பை பாய்.